தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் ஏன் வாய் போல் இருப்பாய். அல்லேலூயா. தீழ்ப்பானதுன்னா விலை இல்லாதது, மதிப்பில்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. அதிலிருந்து விலையேற பெற்றதை என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கணும். அல்லேலூயா. எடுத்தால் ஆண்டவருடைய வாய் போல இருக்கும். அப்போ தீழ்ப்பானது எது, விலையேற பெற்றது எது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. பைபிள் நமக்கு நிறைய சொல்லி தருது. எது சிறந்தது என்று நமக்கு அழகான பல காரியங்களை சொல்லி தருகிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம்? கடந்த நாளில் வரும்போது ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் ஒரு நடிகரை வச்சு ஏதோ ஒரு காரியத்துக்கு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டு, இன்னைக்கு மக்களுக்கு படிப்பை விட நடிப்பு தான் என்ன செய்யுது முக்கியமாக இருக்கு. படித்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லதை கேட்கறதை விடவும் நாடகம் நடிக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை என்ன செய்கிறார்கள்? ரொம்ப கேட்குறாங்க. இன்னைக்கு சினிமா முழுசும் என்னது? நாடகம், டிராமா, நடிப்பு திறமை. அந்த நடிக்கக்கூடிய மனிதர்கள் சொல்றதை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? பெருசா. அதனால தான் விளம்பரம் அவங்கள வச்சு பண்றாங்க. ஆனால் அது முழுக்க அவங்க காரியம்லாம் என்னது? நடிப்பு. ஆனால் எது தேவை? படிப்பு தான் தேவை. உண்மையை படித்து ஆராய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு படிக்கிறதுக்கு பதிலாக நடிப்பு தான். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தாலும் படிங்கன்னா விருப்பம் இல்லை, ஆனால் ஷார்ட்ஸ் பார்க்கணுமா, அப்புறம் அந்த அனிமேஷன் வீடியோஸ் பார்க்கணுமா, ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. அப்போ எது முக்கியம்? ஒரு தம்பி ஒரு சின்ன ஒரு குட்டி கடைக்கு போன, ரோட்டு ஓரத்தில் உள்ள ஒரு கடை. அதில் பார்த்தா அந்த அம்மா பாவம் வீட்டு கஷ்டத்தினால ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை, அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை வச்சுட்டு அதில் உட்காந்துருக்கு. ஒரு குட்டி தம்பி அதில் உட்காந்துருந்தான். உள்ளே குனிஞ்சு பார்த்தா மொபைலில் பார்த்து கேம் விளாசிட்டு இருக்கிறான். அப்போ அவனை கூப்பிட்டு, தம்பி, அவனுக்கு தெரியல கடையில் யார் வர்றா, அம்மா என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியல. அவன் வேறு உலகத்தில் இருக்கிறான். அவனை மெதுவாக தட்டி, தம்பி என்னப்பா பண்ணுற? கேம் விளையாடிட்டு இருக்கிறேன். அப்படியா, சரி தம்பி, இதனால் உனக்கு என்ன யூஸ் இருக்குது? ஒன்றும் இல்லை, உன் மனசு கெட்டு போயிடும், உன் கண்ணு கெட்டு போயிடும், உன் டைம் வேஸ்ட்டாக போயிடும். வேண்டாம்ப்பா, பைபிள் எடுத்து படி. அவன் ஒரு கிறிஸ்தவ தம்பி தான். பைபிள் எடுத்து படி. 1 மணி நேரம் கேம் விளையாடினா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் 1 மணி நேரம் பைபிள் வாசித்தா உன் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறிடும். அதனால் தம்பி, பிரயோஜனமானதை தேடிக்கோன்னு சொன்னேன். அவன் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறான்னு தெரியலை. அதனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படா அந்த மொபைல் கிடைச்சோடனே ஒரு கேம் விளையாடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே என்ன செய்துடுறாங்க, போயிடுறாங்க. அன்பானவர்களே, நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுங்க, இருக்க பிள்ளைகள் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த கேம் விளையாடி நேரம் போக்க வேண்டாம், தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து நேரம் போக்க வேண்டாம். பிரயோஜனமானதை பயன்படுத்தி, மொபைல் இருக்குது, ஆனால் தேவைக்கு பயன்படுத்தி கொள்வோம், பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எது தேவை அல்லது எது சிறந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் பெட்டர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் உத்தமம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உத்தமம், அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பெட்டர் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு 5 குறிப்புகளை வேகமாக இன்றைக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எது சிறந்தது என்பதை குறித்து சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அன்பானவர்களே, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை நாம் இங்கே வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், என்னது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. Behold, to obey is better than sacrifice and to hearken than the fat of rams. அன்பானவர்களே,
பாருங்கள், obeying, obey, to obey is better than sacrifice. அப்போ ஒரு பலி செலுத்துவதை விட சிறந்தது எது? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஒரு பலி, பழைய காலத்துல ஆடு வெட்டி, மாடு வெட்டி அல்லது பறவைகளை வெட்டி பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பார்கள். அப்போ ஒரு ஆடு வெட்டி மாடு வெட்டி பலி செலுத்துவதை விட அன்றைக்கு சிறந்தது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி எதை சொல்லுகிறார்? கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் சிறந்தது. ஏன்னா அவர் என்ன செய்துட்டார்னா, அமலேக்க போய் அழிச்சிட்டு வா அப்படின்ற ஒரு கட்டளை சாமுவேல் மூலமாக கொடுக்கப்பட்டது. அவர் அமலேக்க அழிக்க போன இடத்துல எல்லாம் தரங்கட்டதெல்லாம் அழிச்சிட்டு நல்ல தரமானதெல்லாம் என்ன செய்துட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. ஆடு மாடுகளையும் அங்குள்ள ராஜாவையும் உயிரோட கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொண்டு வந்தோடனே சாமுவேல் வருகிறார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், எப்பா, சவுல ராஜாவாக்குனது எனக்கு கஷ்டமா இருக்கு, அவன் என் வார்த்தையை என்ன செய்யலை, நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டு சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். சாமுவேல் காலையில் சவுலை சந்திக்க வருகிறார். வந்த உடனே வரவேற்கிறார். வாரும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் சொன்னபடியே செய்து நிறைவேற்றினேன். அப்போ கேட்குறாரு, நான் சொன்னதெல்லாம் செய்தா என் காதில் விழுகிற அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன? உடனே அவனுக்கு புரியல, இவர் இப்படி கேட்பாருன்னு அவன் நினைச்சும் பார்க்கல. உடனே அவன் சொன்னா, அது ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட என்ன செய்தாங்க. அப்போதான் அவர் சொல்லாரு, உன்கிட்ட என்ன சொல்லிவிட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வான்னா நீ கர்த்தருக்கு பலியிடதுக்கு ஆடு மாடை என்ன செய்துட்டு வந்திருக்கிற, பிடிச்சிட்டு வந்திருக்க, உன்னை யார் கொண்டு வர சொன்னா? அப்போதான் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்ம பலி செலுத்துறதில்லை, எழுத்தின்படியான பலி செலுத்துறதில்லை. நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், ஆராதனை பலிகள் செலுத்துகிறோம், காணிக்கைகள் என்னும் பலிகள் செலுத்துகிறோம், ஊழியம் என்னும் பலிகள் செலுத்துகிறோம். எல்லாம் பலிகள் தான். அதெல்லாம் ஆவிக்குரிய பலிகள், ஆவிக்கு ஏற்ற பலிகள், ஆவிக்குரிய பலிகள். இது எல்லாவற்றை விட சிறந்தது என்ன? கீழ்ப்படிதல். சொல்லுங்க, என்னது சிறந்தது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கப்பா, எது சிறந்தது? சொல்லுங்க, எது சிறந்தது? ஆமா, நம்ம முட்டி போட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்றதை விட சிறந்தது எது? சொல்லுங்க, கீழ்ப்படிதல். சரியா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் பிள்ளைகள், அதுதான் சிறந்தது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் திறமையினால் ஆசீர்வாதம் வராது, கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களாப்பா? உங்க படிப்புனால நீங்க உயர போறதில்ல, கீழ்ப்படிதல்னால உயர்வீங்க. படிப்பு தேவை, வேண்டான்னு சொல்லலை, படிப்புனா வேண்டான்னு ஒரு நாளும் சொல்லலை. வெறும் படிப்பு அல்ல, படிப்போடு கூடிய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க படிப்பும் உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்துல காலம் பஞ்சகாலம், பஞ்சகாலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல மழை காலத்துல விதை விதைச்சாலும் பரவாயில்ல, எப்போ எந்த காலம்? பஞ்சகாலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் கிடைத்தது. ஏன் தெரியுமா? அப்பா மகனை, பெத்த மகனை வெட்ட வாரார் கர்த்தருடைய கட்டளையின் பேர்ல. ஆனா ஒரு ஆடு மாதிரி என்ன செய்தான்? பேசாம, வாய் திறவாது இருக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாமல் இருந்தான். அவன் பணிஞ்சு கொடுத்தான், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். வயசான தகப்பன் தன்னை பலி செலுத்த வருவதற்கு இடம் கொடுத்தான். அந்த ஈசாக்கு விதையை அள்ளி வயல்ல போட்டான், கர்த்தர் விளைய வச்சு கொடுத்தார். அல்லேலூயா. உங்க கையில நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டு, நீங்க செய்யற வேலையா இருக்கட்டு, உங்க கையில வர்ற வருமானமா இருக்கட்டு, உங்க பிள்ளைகள் எதுவா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா பைபிள் சொல்லுகிற ஒரு பெட்டர் வே ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. டு ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். அன்பானவர்களே, நீங்க என்ன திறமை காமிச்சாலும் சரி, கீழ்ப்படுகிறதனுடைய ஆசீர்வாதம் திறமையில் இல்லை. திறமை இருக்கட்டும், தேவைதான். நம்ம பிள்ளைகள் நல்ல திறமைசாலியா வரணும்னு தான் நம்மளும் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனா உயர்வு திறமையில் இல்லை. உயர்வு எதுல இல்லை? திறமையில் இல்லை. உயர்வு கீழ்ப்படிதல்ல இருக்கு.
அல்லேலூயா. முதல்ல மனிதர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கிடணும். அல்லேலூயா. அப்படிதானே பிள்ளைகளே? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. இதுக்குள்ளேயே இரு மகனே அப்படின்னா அதுக்குள்ளேயே இருந்துக்கிடணும். ஏன் அதை தாண்டுனா என்ன? இதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, அப்பா சொன்னால் எது சொன்னாலும் எதுக்கு தான் சொல்லுவாங்க? நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதனால அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. பெற்றோருக்கும் ஒரு ஆலோசனை, பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாது. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம பிள்ளைகள் நமக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. என் பிள்ளை கீழ்ப்படுகிறான்றதுனால நான் நினைச்சதெல்லாம் நினைச்சிடாதீங்க. அது தப்பு, ரொம்பவே தப்பு. அப்புறம் நம்ம பிள்ளைகளை நம்மளே ராங் டைரக்ஷன்ல வழிகாட்டிடுவோம். அதனால அப்படி இல்லாம நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் போது பேராசீர்வாதம் உடையவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசேப்பு, ஆபிரகாம், அந்த ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு. யாக்கோபு அப்பா அம்மா பேச்சை கேட்டு மாமா வீட்டுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து போனார்னு இருக்கு. சவுல், அவரும் கீழ்ப்படிந்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகவே obedience is better than sacrifice. ஆகவே கீழ்ப்படியணும். அப்ப சிறந்தது எது? சொல்லுங்களேன், சிறந்தது எது? கீழ்ப்படியணும். நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை, போகணுமா வேண்டாமான்னு ஒரு சிலருடைய வார்த்தையை கேட்டு குழம்பிட்டேன். ஊழியத்துக்கு கிளம்பணுன்ற நேரத்தில் குழம்பிட்டேன். அப்போ ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது, எதுவுமே தெரியாது, நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன்? அப்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என் சிந்தனையில் வந்துச்சு, நீ ஒரு மலையும் புரட்ட வேண்டாம்ப்பா, அங்கே சொல்கிறத கேட்டு அங்கே நீ போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். சவுலுக்கு ஆண்டவர் சொன்னார்ல, நீ நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவன் ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அவ்வளோதான். அனனியாவை அனுப்பி விட்டார். அவர் சொல்லி கொடுத்தார். கொர்நேலியு ஆண்டவர் நோக்கி பார்த்தார். பேதுரு அனுப்பி சொல்லி கொடுத்தார். அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அதுபோல நீ ஒன்றும் மலையெல்லாம் புரட்ட வேண்டாம், சொல்லதை செய். அல்லேலூயா. போன்னா போ, வான்னா வா, உட்காருனா உட்காரு, செய்யினா செய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஞானம் தருகிறார். அல்லேலூயா. சில நேரம் சில சிச்சுவேஷன்ல பாருங்களேன், ஆராதனை நடந்துட்டு இருக்கும், சில சூழ்நிலைகளில் எந்த ஒரு இது இருக்கு, திடீர்னு ஒரு சரீர கஷ்டத்தினால நம்ம நடத்துகிறவங்க வர முடியாத இடத்துல அந்த ரோலை நம்ம ஃபில் பண்ண வேண்டியது வரும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தகவல் கிடைக்கும், முடியல, அதனால் இன்னைக்கு மெசேஜ் நீங்கள் தான் கொடுக்கணும். நான் ஆயத்தமில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் பாருங்களேன், மற்ற நாள் கொடுக்கறதை விட அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு போகணும், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதுபோல் மனிதர்களுக்கு கீழ்ப்படி அந்த ஏன்னா இந்த கீழ்ப்படிதலில் என்ன இருக்குன்னா, நம்முடைய சுயம் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோனாவுக்கு கூட நினிவேக்கு போவதுக்கு மனசே இல்லை, ஆனால் கர்த்தர் அங்கே தான் ஃபோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஊழியம் கூட நம்ம விரும்புகிற இடத்துல செய்ய முடியாது. கர்த்தர் விருப்பமில்லாத இடத்துக்கு, அதாவது நம்மளை பாகிஸ்தானுக்கு போச்சோன்னா போகுமா? இப்போ ஊழியத்துக்கு போனதுக்கு நான் ரெடி, மகனே நீ பாகிஸ்தானுக்கு ஊழியத்துக்கு போனால் போமா, போக மாட்டோம். அதே மாதிரி தான் அசீரியா ஒயாமல் தொல்லை கொடுக்குற ஒரு பொல்லாத ஒரு நாடு அசீரியா. பெரிய தலைவலி, இஸ்ரவேலரை சிறை பிடிச்சிட்டு போனதே அவங்க தான். அந்த நாட்டுக்கு போக சொல்றார். அல்லேலூயா. இவன் போகலை. அவன் சொல்றான், கடைசியில் அவங்க ஆண்டவர் 40 நாளில் நினிவே அழியலை. அழியாத உடனே கர்த்தர் அந்த தீங்கை விட்டு, செய்வேன்னு சொன்ன தீங்கை விட்டு என்ன செய்துட்டாரு? இவன் ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் இதுக்கு தான் என் ஊரில் இருக்கும்போதே சொன்னேன், அங்கே போக மாட்டேன். அல்லேலூயா. அவன் சொல்ல ஆண்டவர்கிட்ட. உடனே ஆண்டவர் பார்த்தாரு. அப்படியா? ஒரு ஆமணக்கு செடி கடகடகடான்னு வளர்ந்துருச்சு.
வளர்ந்து பயங்கர நிழல், நல்லா உட்கார்ந்து இருக்கிறான். அடுத்த நாள் ஆமணக்கு செடிக்கு ஒரு புழுவை கட்டளையிட்டார், அரிச்சு கீழே தள்ளிட்டு. வெயில் அடிக்குது, கீழே உஷ்ணமான காற்றையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, வீச பண்ணிட்டாரு. எரியுது, உடம்பெல்லாம் தக தக தகான்னு எரியுது. அவன் சாக விரும்புகிறான். எதுக்கு உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கிறத விட நான் சாகிறது நல்லது. அல்லேலூயா, சாகிறது நல்லது அப்படின்னு அவனுக்குள்ள கோபம். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏய் யோனா, ஒரு ஆமணக்குக்காக நீ இவ்வளோ வேதனைப்படுறியே, கவலைப்படுறியப்பா, கேட்குற, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? அவன் சொல்ல, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட அவன் அப்படி பேசி இருக்கிறான் பாருங்க. எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். எப்பா, ஒரு ஆமணக்கு செடி போயிட்டேன்னு கவலைப்படுறியே, உனக்கு கவலை எல்லாம் ஒரு ஆமணக்கு செடி ஒரு ராத்திரியில முளைச்சது, ஒரு ராத்திரியில போச்சு, அதுக்காக நீ கவலைப்படுற. ஆனா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் மிருகங்களும் இருக்கிற இந்த நகரத்துக்காக நான் கவலைப்படாம, எவ்வளோ உனக்கு கவலை எல்லாம் ஒரு செடி போயிட்டுன்னு கவலைப்படுற. அல்லேலூயா, ஒரு செடி சுருங்கிட்டேன்னு கவலைப்படுறீங்க. ஆனா சுத்தி இருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்கள் அழியுதேன்னு ஆண்டவர் கவலைப்படுறார். நம்ம கவலையெல்லாம் அந்த செடி பட்டு போச்சே, ஐயோ இந்த ஒரு பொருள் நஷ்டமாயிட்டே நம்ம வேதனைப்படுறோம். ஆனா ஆண்டவர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேருக்காக அவர் கவலைப்படுகிறார். அல்லேலூயா, யோனாவுக்கு அந்த கவலை இல்லை, சோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்தார், நினிவேவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏன்னா நினிவே அழிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனா இப்ப நினிவே காப்பாற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதனால சில வேளை ஆண்டவர் நம்ம விருப்பம் இல்லாத காரியங்களை நமக்கு செய்வார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட். என்னன்னா, பனிஷ்மெண்ட்னு இல்லை, அவனுக்கு ஒரு அதெல்லாம் தான் ஒரு கஷ்டம். நீ மனுஷனுடைய வரட்டினால என்ன செய்யணும், சாப்பாடு செய்து சாப்பிடணும். ஐயோ நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே, என்னால் அது முடியாது. அப்போ சரி போ, அப்போ உனக்கு கொஞ்சம் ஸ்டெப் டவுன், இப்போ மாட்டினுடைய வரட்டி, அதனால என்ன செய், சமைச்சு சாப்பிடு. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எல்லாம் தான் பக்குவங்கள். ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில வேளை கீழ்ப்படுகிற விஷயம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கீழ்ப்படிஞ்சா அதுல என்ன இருக்கு, ஆசீர்வாதத்தின் ஊற்று அங்கிருந்து புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சில வேளை தோணும், இந்த படி படிச்சா நல்லா இருக்குமே. ஆனா சரி, பெற்றோர் வேற பக்கம் டைரக்ட் பண்றாங்க, சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அல்லேலூயா, சொல்லுங்க உங்க ஆசையை. ஆனா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் எல்லாம் பார்த்து அவங்களும் ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால எது சிறந்தது என்றால் கீழ்ப்படிதல். பைபிள்ல கீழ்ப்படிதலை குறித்து நிறைய இருக்கு. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும், புருஷர்களுக்கு தங்கள் மனைவிகள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். மனைவிமாரே, உங்கள் புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலையும் எப்படி கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படியணும், உங்க ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இயேசுநாதர் சொன்னா எப்படி கீழ்ப்படிவீங்களோ அதுபோல உங்கள் புருஷனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படி. அல்லேலூயா. அது பைபிள் சொல்லு. அதுபோல நடத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கீழ்ப்படியணும். ஊழியத்தில் நடத்துகிறவர்கள், சண்டே ஸ்கூல்ல நடத்துகிற ஆசிரியர்கள், ஸ்கூல்ல நடத்துகிற ஆசிரியர்கள், தேசத்தில் நடத்துகிற அதிகாரி. இயேசுட்ட கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? ஆண்டவர் என்ன சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள்னு சொன்னார். வரி கொடுக்க வேண்டான்னு சொல்லல, கொடுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில எது சிறந்ததென்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்று சபையை பாராட்டுகிறார். ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதல் தெரியட்டும். அதோடு கூட கீழ்ப்படிதலை குறித்து சொல்லதோடு கூட இன்னொரு வார்த்தையும் சொல்லாரு. என்னது, செவி கொடுத்தல். சொல்லுங்க, என்னது, கீழ்ப்படியணும்னா முதல்ல என்ன கொடுக்கணும்,
காது கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. காது கொடுத்து கேட்குறீங்களா? இப்போ சொல்லுகிற காரியம் உங்க காதுக்குள்ள போகுதா? அல்லேலூயா. காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்கணும். பெற்றோர் சொல்லதை காது கொடுத்து கேட்கணும். ஆசிரியர்கள் சொல்றதை என்ன செய்யணும்? பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களாப்பா? கவனிங்க. கடந்த நாளில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை அந்த இதில் சொன்னது. பிள்ளைகள் ஸ்கூலில் டீச்சர் பாடம் எடுக்கும்போது என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். எப்படி கேட்கணும்? காது கொடுத்து கேட்கணும். அங்கே காது கொடுத்து கேட்காம போகிறதுனால தான் வீட்டில் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு கஷ்டம், டியூஷன் வைக்க வேண்டிய தேவையும் வருது. ஏன்னா அந்த உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 5ஆம் வகுப்பு வருஷக்கணக்காக எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாடம் அத்துப்படி, சரியா? அவங்களுக்கு அந்த சயின்ஸ் அத்துப்படி, அந்த ஃபார்முலா அத்துப்படி. அதனால அவங்க எடுத்து 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 அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட விவரமா காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்குறீங்களாப்பா? கேட்குறீங்களா? ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவர்கள்தான் பிந்தின நாட்களிலே IAS, IPS, IFS போன்ற நிர்வாக தேர்வுகளில் வெற்றி பெற்று வர முடியும். டியூஷன் படித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. உண்மையை சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் அவங்க IAS ஆஃபீஸராக இருக்காங்கன்னா காது கொடுத்து கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். டீச்சர் பாடம் எடுக்கும்போது காது கொடுத்து என்ன செய்தாங்க? கேட்டாங்க. நீங்கள் டியூஷன் மட்டும் படித்து, கோச்சிங் கிளாஸ் மட்டும் படித்து வாழ்க்கையில் மேலே போயிடலாம்னு நினச்சிடாதீங்க, தப்பு. முதல்ல டீச்சர் எடுக்கிற பாடத்தை காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகரை குறித்து அவருடைய தகப்பனார் சொன்ன சாட்சி. அவங்க தகப்பனார் இப்போ மரிச்சு போயிட்டாரு. அவர் சொன்ன சாட்சி. அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறார். நம்முடைய தலைமை போதகர் காருண்யாவில் முடிச்சிருக்கிறாங்க. அவர் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளவு அப்சர்வ் பண்ணுவாராம். எக்ஸாம் வரும்போது, டியூஷன்லாம் எதுவுமே கிடையாதான், எக்ஸாம் வரும்போது புஸ்தகத்தை எடுத்து இப்படி திருப்பி தான் பார்ப்பாராம். அவ்வளோ மார்க் வாங்கிடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த கவனிக்கும் திறன். என்ன திறன்? அதான் தலைமை போதகராக இருக்கிறாங்க. புரியுதா? நம்ம பிள்ளைகளுக்கு கவனிங்க கவனிங்கன்னு 10 தடவை சொன்னாலும் என்ன வராது? கவனம் வராது. அதனால தான் நமக்கு மார்க்கும் வரமாட்டேங்குது, வாழ்க்கையில் மேன்மையும் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? காது கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது ரெண்டாவது, முதல்ல என்ன செய்யணும்? பார்த்தீங்களா, இப்போவும் காது கொடுக்காமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டா? முதல் காரியம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். உங்கள் டீச்சர் எடுக்கிற பாடத்தை நீங்கள் காது கொடுத்தாதான் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியும். அல்லேலூயா. நாங்கள் என்ன ஆசையோடு ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த சர்ச்சிலேருந்து IASகள் எழும்பட்டும், IPS அதிகாரிகள் எழும்பட்டும், IFS எழும்பட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் காது கொடுக்காம விளையாடிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி மேன்மை வரும்? வருமா? வருமா? மேன்மை வரும். காது கொடுத்தா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏம்மா என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? காணிக்க கொடுக்கணுமா? காது கொடுங்க. காணிக்க கொடுத்து வாழ்க்கையில் மேன்மை வருவதை விட காது கொடுத்து செவி கொடுத்து நீங்கள் மேன்மையில் அடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. செவி கொடுக்கணும். ஆகவே செவி கொடுப்பது உத்தமம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, டு கிவ் இயர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்லியிருக்கு, ஹார்க்கன் than the fat of rams. ஹார்க்கன், கேட்கணும். காது கொடுத்து காது கேட்கணும். சரியா? உங்கள் காதுகளை ஷார்ப் பண்ணணும். அதான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. எங்கே விருத்த சேதனம் பண்ணணுமா? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு
காதை ஆயத்தப்படுத்தணும், இருதயத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆகவே எது பெட்டர் தெரியுமா? எது சிறந்தது தெரியுமா? கீழ்ப்படிதலும் காது கொடுத்து சொல்வதை கேட்பதுமே சிறந்தது. அல்லேலூயா. சவுலுக்கு ஏன் தோல்வி வந்துச்சுன்னா, சொன்னதை சரியா என்ன செய்யல, கேட்கல, அறகுறையா கேட்டுட்டு போயிட்டான், அவசர அவசரமா கேட்டுட்டு போயிட்டான். காது கொடுத்து கேளுங்க, வசனத்தை காது கொடுத்து கேளுங்க, பெற்றோருடைய ஆலோசனையை காது கொடுத்து கேளுங்க, உங்களை நடத்துகிறவர்கள் சொல்ற வார்த்தையை காது கொடுத்து கேளுங்க, உங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்கிற பாடத்தை. சிலருக்கு பிரச்சனையே தான், நடத்துகிற ஸ்கூலில் நடத்துகிற டீச்சரை மதிக்க மாட்டாங்க, காது கொடுக்க மாட்டாங்க, பிற டியூஷனில் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. டியூஷனில் எப்படி வரும் பாடம், அறிவு? ஹல்லேலூயா, வராது. அதனால் அங்கே தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். ஸ்கூல் டீச்சர் நடத்துகிற பாடத்தை யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா செலுத்துவோம். அதனால இது பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, பெரியவர்களாகிய தேவ பிள்ளைகளும் வசனத்தை காது கொடுத்து கேட்கணும், சொல்லப்படுகிற ஆலோசனைகளை காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் வயசான காலத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னா, வாழ்க்கையில் மேன்மை வரணும்னா, நமக்கு நிறைய பேருக்கு கொண்டு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளையாடும் போது விளையாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கேட்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யுங்க? ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே ப்ளே கிரவுண்டில் அவன் இப்போ 6 அடிச்சிருப்பானா, அங்கே அப்படி இருக்குமா? பாருங்களேன், சிலருக்கு ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் அந்த சிந்தனை வந்துடும், சிலருக்கு ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் சர்ச்சை சிந்தனை வந்துடும். ஹல்லேலூயா. அப்படிலாம் வரக்கூடாது. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆக்டிவாக அட்டென்டிவாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி தானே? எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்களா? யாராவது அங்கே வெளியே எதுவும் போயிட்டீங்களா? T20 இருக்கிற விளையாடுற சிலர் ஆளுங்க தான் இருக்கும், ஆனால் இருதயம் எங்கே போயிடும்? T20க்கு போயிடும். ஹல்லேலூயா. என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு. அதனால அப்படி நீங்கள் இருந்தால் வாழ்க்கை தாறுமாறாக போயிடும். சரியா? அதனால் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கவனமாக இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. காது கொடுக்கிறவர்கள், அதான் அப்சர்வேஷன், அவர்கள் தான் வாழ்க்கையில் பிந்தின காலங்களில் பெரிய மனிதர்கள். புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால் பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் தலையிலெல்லாம் கை வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய கவன சிதறல்கள் என்ன செய்யணும்? கூட்டத்தில் வந்தாலும் பாருங்களேன், வசனம் கேட்கறதுக்கு உள்ள பிசாசு விடாது. ஸ்கூலுக்கு போனால் பாடத்தை கேட்க விடாது, டியூஷனுக்கு போனால் ஆசிரியர் சொல்லதை கேட்க விடாது. எல்லாத்துலேயும் அது டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பெரிய ஒரு திசை திருப்பல் மொபைல் ஃபோன், எல்லாத்துக்கும் கெட்டி சுமக்கிற ஒரு இதாகி போச்சு. ஆகவே இந்த கவன சிதறல்கள் மாறணும். காது கொடுத்து கேட்பது தான் உத்தமம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை வழிகாட்டுதலை காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. எதுக்கு எழுதி வைக்க சொல்லுவோம்? குறிப்பு எழுதிறீங்களா? குறிப்பு எழுதி வச்சா என்ன? குறிப்பு எழுதி வச்சாதான் நம்ம வீட்டில் போய் என்ன செய்யலாம்? திரும்பி பார்க்கலாம். அல்லேலூயா. என்னப்பா குறிப்பு எழுதி வைக்கணும், டிவியில் போடலையா? அல்லேலூயா. சரி, டிவி அடுத்த வாரம் ரெடி பண்ணலாம், அது குளாராயிட்டு. சரி, அதனால நீங்கள் கேட்குறத என்ன செய்யணும்? மெதுவாக குறிப்பு எழுதி பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே செவி கொடுப்பது உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நீதிமொழிகள் 15:16, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:16 வாசிப்போம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை பார்க்கிலும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. பெட்டர் is little with the fear of the Lord than great treasure and trouble therewith. அப்போ ஃபியர் ஆஃப், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கிடைக்கக்கூடிய கொஞ்ச பொருள் போதும். அல்லேலூயா. வைக்கோ பந்தல் பெருசா இருக்கும், ஒரு வண்டி ஃபுல்லா ஏத்தணும். ஆனா ஒரு வைரக்கல் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த வைரக்கல்லுக்கு மதிப்பு 10 வைக்கல் பந்தலை விடவும் வைக்கல் படப்பை விடவும் அதிகம். கர்த்தருக்கு பயப்படாம வரக்கூடிய நிறைய பணம் பொருள் எல்லாமே வைக்கல் பந்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம அந்த பயப்படாத வழியிலே வருகிற வருமானங்கள்
எல்லாம் வைக்கல் பந்தல், அது போயிடும், நெருப்பு பட்டா எரிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து உங்கள் கையில் கொஞ்சம் கிடைக்குது பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் வேண்டாம், ஆராதனை நேரத்தில் பிஸ்னஸ் வேண்டாம், கொஞ்சம் தான் கிடைக்குது. ஆனால் அது வைரக்கல் சார், அது செலவாகாது. ஹல்லேலூயா. அது உங்கள் கையில் இருக்கும், அது உங்கள் பாக்கெட்டில் இருக்கும், அது உங்கள் தேவையை சந்திக்கும், போதும், நிறைய கிடைக்கும். அது சஞ்சலமாக இருக்கும், ஏன்னா அது தெய்வ பயம் இல்லாத வழியில் வரக்கூடியது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் வரக்கூடிய கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வைரக்கல்லை போல போதும். அது உங்கள் வாழ்க்கையின் தேவையை சந்திக்க அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, அதோட சேர்த்து அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:8 வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:8. நியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பாருங்கள், இங்கே சொல்லி இருக்கிறது அநியாயமாய் வந்த அதிக வருமானம், அதிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அல்லேலூயா. பெட்டர் is a little with righteousness than great revenues without right. Hallelujah. எது பெட்டர் பா? பெட்டர் இஸ் a little. சொல்லுங்க, பெட்டர் இஸ் a little, கொஞ்சம், கொஞ்சம் சிறந்தது. நியாயத்தின் வழியில் வந்த கொஞ்ச வருமானம் சிறந்தது. ஹல்லேலூயா. போன வாரம் வீட்டு கூட்டத்தில் ராபின்சன் ஐயா ஒரு அழகான சாட்சி சொன்னாங்க. அவர் கார்பரேஷனில் வேலை பார்த்தார். நான் கையை நீட்டுனா நீட்டி இருக்கலாம், நிறைய லஞ்சம் கிடச்சிருக்கும், இதை விட பிள்ளைகளை நல்ல நிலைமையில் படிக்க வச்சிருக்கலாம், இதை விட பெரிய வீடு கட்டி இருக்கலாம். ஆனால் வேண்டாம், என் வருமானம், எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் போதும் அப்படின்னு என் கையை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? அதை தான் இங்கே சொல்லுது. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் உத்தமம். அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்லட்டும், சின்ன ஒரு லாபம் வச்சுக்கங்க, உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த சின்ன லாபத்திலே உங்களுக்கு பெரிய பலனை தருவார். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிஸ்னஸில் சில வேளை அவங்க பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெயின் வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடை வாடகை அது இதெல்லாம் வைக்கும்போது பெரிய கெயின் வச்சா தான் அவங்கள ரீச் பண்ண முடியும். அப்போது கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்பாங்க, இங்கே 10 ரூபா விற்கிது சப்பாத்தி, அந்த பக்கம் 5 ரூபா விற்கிது சப்பாத்தி. அப்போது ஒரு தடவை இந்த கடைக்கு போனோம், அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டான், இவன்கிட்ட 10 ரூபா கொடுக்கணும், அவங்ககிட்ட 5 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கூட்டம், ஆனால் இந்த கடையில் ஆளே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன கெயின் வச்சு அப்போ பார்த்தா அதில் நிறைய பிஸ்னஸ் ஓடும், உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். வர 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 உங்களுக்கு அந்த சின்ன வருமானமே நிறைய லாபத்தை கொண்டு வரும், நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வரும், உங்கள் பேருக்கு நல்ல பேரை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரின்சிபிள், இது தனியாக சொல்ல வேண்டியது, ஆனாலும் சொல்கிறேன். நம்முடைய இன்கம்மை மேக்சிமம் சுருக்கி மக்களுடைய பெனிஃபிட்டை எவ்வளவு நம்ம அதிகமாக்கி கொடுக்கணுமோ அவ்வளோ அதிகமாக்கி கொடுக்கணும். கொடுத்தா என்ன தெரியுமா, உங்களை தவிர வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அந்த வேலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் செய்தா போதும். ஒரு கொத்தனார், சாதாரண மேசன் வேலை செய்கிறவர், ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி, பணம் ரெடி, பொருள் எல்லாம் ரெடி. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க அந்த கொத்தனார் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை தொடங்கினா போதும். ஏன் அப்படின்னா, சார் அவர்கிட்ட வேலையை கொடுத்தா யாரும் பார்க்க வேண்டாம் சார் பாஸ்டர், அதனால் அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு ப்ராஜெக்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் வேலையை என்ன செய்வார்? ஏங்க ஒரு கொத்தனாருக்கு இவ்வளவு மதிப்பு? உலகத்தில் கொத்தனார் இல்லாமலா இருக்கு? ஏன் அந்த கொத்தனாருக்கு அவ்வளோ மதிப்பு? ஏன் அந்த ஆளுக்காக காத்திருக்கிறாங்க? ஏங்க அந்த ஆளை நம்பி வேலையை விட்டால் உண்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆள்கிட்ட வேலையை கொடுத்துட்டா நம்ம பார்க்கவே வேண்டாம், சின்சியராக செய்வார், உத்தமமாக செய்வார், நல்லா செய்வார். அவங்க சொன்ன சாட்சி, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, ஆனால் அவர் தூங்க மாட்டார். சாப்பிட்டாச்சா அடுத்து உடனே வேலையை தொடங்கிட்டே காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி உள்ள 2 கொத்தனார் செய்கிற வேலையை ஒரு ஆள் என்ன செய்திருவாராம். பின்ன அந்த ஆளை தேடாமல் என்ன செய்வாங்க? புதிய வீடு கட்டுறதுக்கு அந்த ஆளுக்காகவே ஒரு குடும்பம் காத்திருந்துச்சு.
நான் அதான் கேட்டேன், ஏன் அந்த ஆளுக்காக இவ்வளோ தூரம் காத்திருக்கிறீங்க? அதுக்கு கொத்தமாரி இல்லாமலா இருக்குது நாட்டில்? தடுக்கி விழுந்தா கொத்தனார் இருக்கிறாங்க. ஏங்க, அதுதான் உண்மை உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு வேறு யாருக்கும் என்ன செய்யாது. ஹல்லேலூயா. அதனால் தொழில் செய்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணணும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கஸ்டமர்ஸுடைய பெனிஃபிட்டை எவ்வளவு நம்ம உயர்த்தி பிடிக்க முடியுமோ பிடிச்சோம்னா நமக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை தருவார், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அதனால் உங்கள் லாபத்தெல்லாம் இல்லாமல் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல, நியாயமாக உங்களுக்கு உரியதை வச்சுக்காங்க. ஹல்லேலூயா. நீங்களும் சாப்பிட வேண்டியது இருக்குது, நம்மளும் சாப்பிடாம முடியாது. அதனால் எல்லாம் லாபத்தெல்லாம் அப்படி விட்டுலாம். நான் என்ன சொல்லனா, நேர்மையான வழியில் போங்க, எல்லாமே நேர்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருங்க. ஹல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில வேளை நிறைய பொய் சொல்ல வேண்டிய வரும்னு ஒரு சவால் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை உண்மையை கடைப்பிடிச்சு பழகிருங்க. சொல்லுங்கள், எங்களுக்கு இவ்வளோ தான் சார் கட்டுப்படி ஆகும், நாங்கள் அநியாயமாக எதுவும் கேட்கறதில்ல, நியாயமான விஷயந்தான் என்ன செய்கிறோம் கேட்குறோம். அதை தெளிவாக சொல்லி கொடுத்து நாம் செய்வோமானால் ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு பைபிள் சொல்லுது, அநியாயமாய், நல்லா கவனிங்கப்பா, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் தான் பெட்டர். அல்லேலூயா. லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி வீட்டை கட்டி நிம்மதி இல்லை. பாருங்களேன், மேன்மையாய் இருக்க வேண்டியவர்கள், நாட்டை ஆள வேண்டியவர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, தமிழ்நாட்டில், என்ன பரிதாபம். ஒரு கம்பீரமாக இருந்து ஒரு அமைச்சராக இருந்து இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் இன்றைக்கி அவருடைய ஃபோட்டோவெல்லாம் இன்றைக்கி வீடியோவெல்லாம் போடுறாங்க. எப்படி இருக்காருன்னு பாருங்க. பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இந்தியாவினுடைய தலைநகரில் கம்பீரமாய் ஆட்சி பண்ண வேண்டிய ஒருத்தர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? ஏதோ பிடிச்சிக்கிட்டாங்களே, அவன் 1000 விரோதியாக இருக்கட்டு, துரத்தட்டு, என்னன்னு செய்யட்டு, ஆனால் பிடிக்கிறதுக்கு ஒரு காரியம் கிடைச்சிட்டு இல்லை. ஊழலை ஒழிப்போன்னு வந்தவர்களே என்ன செய்துட்டாங்க? நிம்மதி இருக்காது. இதே உண்மையாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை உண்டா? அவரை பார்த்து எல்லாரும் பயந்துருப்பாங்க. அடுத்த சான்ஸ் அவருக்கு எத்தனையோ பிரகாசமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட கிடைக்குதுன்னு போய் கை வச்சாச்சுன்னா அது நம்மளை இழுத்து விட்டுருங்க, ஆபத்தில் மாட்டி விட்டுரும். அல்லேலூயா. சரியா? பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, அநியாயமாய் வந்த அதிக மதிப்பெண்களை விட நியாயமாய் வந்த கொஞ்சம் மதிப்பெண், நீ காப்பி அடித்து நிறைய மார்க் வாங்கிறத விடவும் உண்மையாக எழுதி கொஞ்சம் மார்க் வாங்கினா பெட்டர். அல்லேலூயா. அப்படிதானே? காப்பி அடித்து நீங்கள் 100க்கு 100 வாங்கிடலாம், பிட் அடித்து 50க்கு 80 வாங்கிடலாம், ஆனால் அது உத்தமம் இல்லை, அது பெட்டர் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஷட்டர், உன் வாழ்க்கையை அது க்ளோஸ் பண்ணிடும். அல்லேலூயா. நீங்கள் பெட்டராக இருக்கணும்னா உண்மையாக இருக்கு. நான் பைபிள் காலேஜில் பரீட்சை எழுதும் போதும் சிலர் கேட்பாங்க, அது என்ன அது என்னன்னு. நான் காட்டியும் கொடுக்க மாட்டேன், ஒருத்தன் எனக்கு வேணும்னே காட்டி கொடுத்தாலும் பார்க்கவும் மாட்டேன். சரியா? சிலவன் சொல்லுவான், டேய் நீ எழுதியிருக்கிறது தப்பு, இங்கே பாரு இதான் கரெக்டுன்னு. பக்கத்தில் இருக்கவன் என்ன செய்வான்? எனக்கு மைண்டே பண்ண மாட்டேன், நான் எழுதுனது தான், எனக்கு தெரிஞ்சதை எழுதுகிறேன், கிடைக்கிற மார்க்கு போதும். ஆண்டவர் கிருபையால் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண என்ன செய்தார்? உதவி செய்தார். அல்லேலூயா. போதும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. நம்ம எழுதி ஒழுங்காக காப்பி அடிக்காமல் ஒழுங்காக எழுதி என்ன செய்திருக்கிறோம்? MDU படிச்சிருக்கிறோன்னு ஒரு சாட்சி இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு காப்பி அடித்து குறுக்கு வழியில் போய் மார்க் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு புண்ணியம் இருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. சொல்லுங்கப்பா தம்பிமார், சொல்லுங்க, அநியாயத்தின் திரவியங்கள் குறுக்கு வழியில் மார்க் வாங்கினா ஒன்றுக்கும் என்ன செய்யாது? சொல்லுங்க, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சா ஒன்றுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆளுகளுக்கும் அதான் கதை, சின்ன ஆளுகளுக்கும் அதான் கதை. அல்லேலூயா. ஒரு அமைச்சரை குறித்து கேள்விப்பட்டோம், எனக்கு உண்மையாக என்னன்னு தெரியாது, கேள்வி. அவருடைய வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வர கார் என்ன செய்திருவான், அப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரைடு அங்கே சுற்றி திரியுது. அல்லேலூயா. ஏங்க எல்லாம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்போ என்ன பண்ணுவான்னு கையில் பிடிச்சிட்டு இருக்கணும். எதுக்கு இந்த கவலை?
இல்லையா? அதான் பைபிள் சொல்லுது, எப்பா அநியாயமாக நிறைய பணம் கிடைக்கும், அநியாயத்தின் வழியில் நிறைய சம்பாதிக்கலாம், வேண்டாம்ப்பா, நியாயமாய் வருகிற கொஞ்சம் உத்தமம், பெட்டர். உங்களுக்கு உண்மையாக வேலை செஞ்சு 10 ரூபா கிடைக்குதா, அது போதும் உங்கள் தேவையை சந்திக்க. ஹல்லேலூயா. 10,000 கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிடைக்கிறது உண்மையாக இருக்கா, நமக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானம் உத்தமம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக நீதிமொழிகள் 16:16 2 குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 16:16, இன்னொருத்தர் பிரசங்கி 9:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அன்பானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லுகிறது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எது பெட்டர்? ஞானத்தை சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். கவனிக்கிறீங்களாப்பா? தங்கத்தை சம்பாதிக்கிறதை விட எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். சாலமோன் எதை சம்பாதித்தார்? ஞானத்தை சம்பாதிச்சார். கூடவே தங்கம் எல்லாம் கூடவே என்ன செய்துச்சு? வந்துச்சு. அவருடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் ஞானம். அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, பெரியவர்களே, ஞானத்தை சம்பாதிங்க. படிக்கிற வயசுலே வேலை செய்து பணத்தை பார்த்து பழகக்கூடாது. ஏன்னா படிக்கிற வயசில் சிலர் வேலை செய்து கையில் கொஞ்சம் வருமானம் வந்துட்டுன்னா, சில வேலை லீவில் ஒரு வேலை படிக்க, தொழில் படிக்க போய் நேரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க நல்ல விஷயந்தான். ஆனால் பணம் சம்பாதித்து பழகியாச்சுன்னா அப்புறம் கையில் பணம் வர்றதை பார்த்தாச்சுன்னா அப்புறம் படிப்பில் என்ன செய்யாது? மைண்டு ஓட, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அப்படியே ஓடிடும். அதனால் ஞானத்தை சம்பாதிப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நல்லா படிங்க, கவனம் செலுத்தி படிங்க. சரியா? பைபிள் படித்தாலும் உங்கள் பாட புஸ்தகத்தை படித்தாலும் எப்படி படிங்க? கவனம் செலுத்தி படிங்க, ஆர்வமாக படிங்க. அல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் என்னன்னா, புஸ்தகம் படிக்க. புஸ்தகம்னா நல்ல புஸ்தகம் படிக்க மாட்டேன், கதை புஸ்தகம். ஒரு நாள் ஸ்கூல் முடிக்கும்போது ஒரு புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன். ரோட்டு வழியாக படித்து நடந்து ஒரு 4, எங்கள் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர், 4-5 ஒரு 5 கிலோமீட்டராவது இருக்கும். 5 கிலோமீட்டர் நான் நடந்து வந்துட்டுருக்கேன். புஸ்தகம் படிச்சுட்டேன். வீடு வரும்போது படித்து முடிச்சுட்டேன் அந்த புஸ்தகத்தை. ஒரு புக்கை எடுத்தால் படிச்சுட்டு தான் கீழே வைப்பேன். வீட்டுக்கு வந்தவுடனே கேட்குறாங்க, சைக்கிள் எங்கன்னு. அப்போ தான் தெரியுது, சைக்கிள் எங்கே இருக்கிறேன், நான் வேறு உலகத்துலேருந்தே என்ன செய்கிறேன். அப்போ தான் வாரேன். அப்படி ஒரு புஸ்தகம்னா அப்படி ஒரு ஆர்வம். நீங்கள் உங்கள் புஸ்தகத்தை நல்லா படிங்க. அல்லேலூயா. நான் கதை புஸ்தகத்தை அப்படி படிச்சுட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் உங்களுடைய பாட புஸ்தகத்தை நல்லா படிங்க. புக் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்பவே நல்ல ஹேபிட். புஸ்தகம் படிப்பது நம்முடைய அறிவை என்ன செய்யும்? வளர்க்கும். ஒரு குறள் சொல்லுவாங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நீ கற்கணும். நீ பாடமாக இருந்தாலும் நல்லா கற்றுக்கோ. இங்கிலீஷை நல்லா படிச்சுக்கோ, மேக்ஸை நல்லா படிச்சுக்கோ. எதுலேயுமே நீ நல்லா படிக்கணும்னு நினை. ஹல்லேலூயா. என்னத்தையோ அதை சமாளிச்சுட்டு போகணும்னு நினைக்காத. உன் கையில் இருக்கிற பாடம் உனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பாடத்தை நீ படிக்கணும். உன் கையில் இருக்கிற பைபிள் விலையேற பெற்ற பொக்கிஷம். தினசரி அதை வாசிக்க வாசிக்க உன்னுடைய ஞானம் அதிகமாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்னப்பா, பெரியவர்களாகிய தேவ பிள்ளைகளும் ஞானத்தை படிக்கணும்னா எங்கே தான் படிக்கணும்? பைபிளில் தான். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும். ஆமாம், ஞானத்தை சம்பாதிப்பது, புத்தியை சம்பாதிப்பது, இது எவ்வளவு மேன்மை. அல்லேலூயா. ஆகவே ஞானம் ஒரு பெரிய வெற்றி. பாருங்களேன், சிலரை நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாம், சொன்னால் அவங்க கரெக்டாக செய்திருவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, செய்வாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ பிரில்லியண்ட்டாக இருங்க. அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா. அம்மா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் சமையல் பணி செய்தாலுமே ஒருவராலும் அடிக்க முடியாத அளவில் நல்லா செய்யுங்க. அதில் நல்லா செய்யுங்க, பிரில்லியண்ட்டாக இருங்க.
ஞானம் ரொம்ப முக்கியம். நல்லா படித்து நல்ல ஞானம் வரணும், நல்லா கற்றுக்கொள்ளணும். தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு என்ன செய்யணும், அடுத்து அவங்க தொழிலை செய்யணும். சில வேளை தொழில் படிக்கிற இடத்துல நிறைய சவால்கள் வரும். ஆனால் பொறுமையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானம் புத்தி என்பது தங்கத்தை விட வெள்ளியை விட மேன்மையானது, சிறந்தது, உத்தமம். நீங்கள் தங்கத்தை சம்பாதிக்கிறதை விட ஞானத்தை சம்பாதிங்க. படிக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. அல்லேலூயா. சாப்பாட்டுக்காக குறைச்சிட்டு படிப்புக்காக நிறைய என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம், தப்பே இல்லை. சரியாப்பா? அல்லேலூயா. நல்லா படிங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும்னா உங்கள் பணத்தை நிறையா படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. ஏன்னா எது சம்பாதிக்கிறது முக்கியம், அவன் ஞானத்தை சம்பாதிக்கட்டும், அறிவை சம்பாதிக்கட்டும். படிக்க வர பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்காத பிள்ளைகளுக்கு டொனேஷன் கொடுத்து என்ன செய்யுங்க, அது ஆமாம். அல்லேலூயா. நல்லா படிக்கிற பிள்ளைகளை நல்லா அவங்க படிக்கிற படிப்பில் நல்லா ஏற்றி விடுங்க. படிப்பு வரலைன்னா அவங்கள வேறு லைனில் திருப்பி விடுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஏற்றிட்டு, இப்போது நம்முடைய நம்பிக்கை இழக்கிற டைமில் சரி இனி இதை படிக்க வைக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னா வேறு பக்கம் என்ன செய்திருங்க, திருப்பி விடுங்க. அல்லேலூயா. வேறு வழி இல்லை. ஆகவே கர்த்தர் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதும் தங்கம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது. உனக்கு அறிவு இருந்தால் இதெல்லாம் தேடி வரும். சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கேளாத ஐஸ்வர்யமும் கனமும் மதிப்பும் எல்லாம் என்ன செய்தது, தேடி வந்தது. ஆகவே ஞானமே முக்கியம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபித்து விடுவோம், நேரமாயிற்று. அன்பானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகத்திலே நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே சொல்லி இருக்கிறது பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். A good name is better than precious ointment. பிரியமானவர்களே, நல்ல பெயர் நல்லது. எது பெட்டர்? நீங்கள் சென்ட் அடிச்சுட்டு அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உங்கள் பேர் கெட்டு போய் இருக்கிறத விடவும், சிம்பிளாக இருக்கிறீங்க, சென்ட்டே அடிக்கலை, ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னா அதுதான் வாசனை. சரியா? பைபிளில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அழகுள்ளவளாய் இருந்தும் அதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பண்ணிக்க மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமான். பைபிளை தான் சொல்ல. அழகா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ட்ரெஸ் என்ன, தோற்றம் என்ன, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்ன இல்லை, என்ன இல்லை, மதி இல்லை, நல்ல பெயர் இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பன்றிக்க மூக்கில் ஒரு மூக்குத்தியை போட்டால் யாராவது பார்த்து ரசிப்பாங்களா? அதுதான். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் நல்ல பேர் அந்த கதை தான். ஹல்லேலூயா. நல்ல பேர் இருக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு நல்ல பேர் இருக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? வீட்டில் நமக்கு என்ன இருக்கணும்? நல்ல பேர் இருக்கணும். நம்ம வசிக்கிற இடத்துல நமக்கு என்ன பேர் இருக்கணும்? நீங்க படிக்கிற இடத்துல என்ன பேர் இருக்கணும்? நீங்க படிக்கிற இடத்துல நல்ல பேர் இருந்தா உங்க அப்பா வரும்போது எப்படி வருவாரு? ஏய், இன்னாருக்கு அப்பாவா, வாங்க வாங்க சார், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு மதிப்பே தனிதான். ஏன்னா அந்த பிள்ளையினால பெற்றோருக்கு. ஆனா பிள்ளை மோசமா இருந்தா, இந்த ஆளுக்கு தகப்பம் இருக்குது பாரு, உங்களால தகப்பமா இருக்கும் என்னது தலகுனிவு. கவனிக்கிறீங்களா பிள்ளைகளே? என்ன ஸ்கூல்ல என்ன பேர் இருக்கணும்? என்ன பேர்? நல்ல பேர் இருக்கணும். காலேஜில் என்ன பேர் இருக்கணும்? நல்ல பேர் இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, இப்போ நம்ம சர்ச்சுக்கு பாய் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம், இந்த வாரமே வர வேண்டிய அடுத்த வாரம் வந்துடும். கயத்தாரில் கொடுத்துருக்குறோம். அப்போ அங்கே நிறைய பாய் கம்பெனி இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு கம்பெனிக்கு நம்பர் தரேன், அங்கே தான் நான் வழக்கமாக வாங்குறது.
அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கவே வேண்டாம். குவாலிட்டி எதுவுமே வந்து ஏமாற்றே இருக்காது. நான் வருஷக்கணக்காக அவர்கிட்ட டீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னார். அவர் யோசிச்சு பாருங்களேன், கயத்தாரில் எத்தனை பாய் கம்பெனி இருந்தாலும் ஒரு அந்த கம்பெனிக்கு ஒரு தனி பேர் இருக்குது. நான் மற்றபடி விசாரித்தா மற்றவங்களும் அதை சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பாய் கம்பெனிக்கு ஒரு தனி பேர் இருக்குதுல்ல. எத்தனை பல்பு வந்தாலும் ஃபிலிப்ஸுக்குன்னு ஒரு பேர். சமீபத்தில் வீட்டில் வந்து ஒரு பல்பு ஃபீஸ் போயிருந்தது, கலத்தினா அது தனியாக கையில் வந்துட்டு பார்க்குறேன். 8 வருஷமாக இன்னும் ஓடி இருக்கு. என்ன கம்பெனின்னு பார்க்குறேன், ஃபிலிப்ஸ். நம்ம சொல்லும் பேருக்கு தான். சிலர் வந்து சொல்லுவாங்க அது பேருக்கு தான் சார், நாங்கள் பேர் இல்லாமல் போடுறதும் அதுவும் ஒரே ஈக்குவல் தாங்க. ஆனால் அந்த பேருக்கு ஒரு ஒர்த்து இருக்கா இல்லையா? ஏன் அந்த ஃபிலிப்ஸுனுக்கு பேர் ஒர்த்து இருக்கு? அவன் அது நல்ல பேர் வாங்கணும்னு வச்சிருக்கிறான். மற்றவன் ஒரு வருஷம் கேரண்டி டைம் முடித்த உடனே அது போயிடணும், அப்போ தான் அடுத்தது பிஸ்னஸ் நடக்கும்னு வச்சிருக்கிறான். ஆனால் ஃபிலிப்ஸ் கம்பெனிக்காரனுக்கு பல்பு நல்ல பேர் வாங்கணும்னு அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணியிருக்கிறான். உங்கள் பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எதை சம்பாதிக்கணும்? நல்ல பேரை சம்பாதி. பணம் அதுக்கப்புறம் தன்னால் வந்துடும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ கயத்தாரில் 4-5 கம்பெனி இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, பொத்தமடையில் ஒரு 4-5 கம்பெனி, ஆம்பூரில் ஒரு 4-5 கம்பெனி, எல்லாத்தையும் போய் விசாரிச்சுட்டு கயத்தாரில் இருக்க கம்பெனியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எது பெட்டரோ அவங்க கையில் கொடுக்கணும்னு எல்லாமே விசாரித்தேன். எல்லா தகவல்களையும் கலெக்ட் பண்ணேன். ஆனால் எல்லாருமே அவரவர்களுடைய அந்த அங்குள்ள சூழ்நிலைகளை குறித்து நல்ல விஷயம் சொல்லுவாங்க, கூட ஒரு ரிமார்க்கும் கூட இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிக்கு ஒருத்தரும் ஒரு ரிமார்க்கு சொல்லதுக்கு ஆளே இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட விசாரித்தா பாருங்க. அப்போது ஒரு பிஸ்னஸில் எது நல்லது சொல்லுங்கள், எது நல்லது? நல்ல பேர். அப்போ ஏன் அந்த கம்பெனிக்கு நான் போய் பார்க்காமலே ஆர்டர் கொடுத்துட்டேன். அவன் சொல்லிட்டான் முதல்ல எல்லா காசும் கொடுக்கணும்னு, அனுப்பி கொடுத்துட்டேன். அப்போ அவ்வளோ கெடுபடியாக இருக்கிறான். அதே மாதிரி நாகர்கோயிலில் ஒரு சாணை பிடிக்கிற கடை இருக்குது. அது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல, ஏன்னா செட்டிக்குளமாக அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எனக்கு போயிருக்கேன், ஆனால் அது சொல்ல தெரில. அந்த திருவனந்தபுரம், திருநெல்வேலி இங்கேருந்தெல்லாம் அங்கே தான் போகும். என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஒரு தாத்தா இருப்பார். போனால் கத்திரிக்கோலை வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, வாங்கி அப்படியே வரிசையாக வச்சுருப்பார். அந்த வரிசையிலேருந்து தான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு, நான் மதுரையிலேருந்து வர்றேன்னு சொன்னாலும் சரி, எல்லாருக்கும் வரிசை தான். ஆனால் ஏன் அவ்வளோ தூரம் வந்து கொடுத்து வாங்கிட்டு போவாங்க? என்ன செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமெல்லாம் அந்த ஹேர் கட் பண்ணுற கடைகள்லாம் என்ன செய்யும், லீவாக இருக்கும். அவங்க அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாயங்காலம் வந்தால் ரெடியாக இருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சாணை பிடிக்கிறதுக்கு வேறு ஊரில் கடையே இல்லையா? ஏன் இங்கேருந்து அங்கே தேடி வராங்க, திருவனந்தபுரத்துலேருந்து அங்கே தேடி வராங்கன்னா, குட் நேம் இஸ் பெட்டர் தேன் ப்ரெஷியஸ் ஆயின்மெண்ட். நல்ல பேர் இருக்குங்க அந்த கடைக்கு. அவன்கிட்ட கொடுத்துட்டு போனால் ஒழுங்காக வெட்டும் என் கத்திரி. அவன்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் இருக்குது? எத்தனை இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நல்ல பேர் இருக்குது? எத்தனை கம்பெனி இருந்தாலும் அவங்க பெட்டருங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நல்ல பேரை சம்பாதிக்க தான் முக்கியம். பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. பைபிள் அதைத்தான் பெட்டர் என்று சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தங்கத்தையும் நம்முடைய வெள்ளியையும் பார்த்து மதிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம நல்ல பெயர். ஹல்லேலூயா. வாழ்க்கையை பொறுத்து தான் நல்ல பெயர் நமக்கு வரும். ஆகவே நமக்கு நல்ல பெயரை நாம் காத்துக்கொள்வோம். 5 குறிப்புகளை இன்றைக்கு சிந்தித்தோம். எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். முதலாவது எது பெட்டர் சொல்லுங்க? கீழ்ப்படிதல், obedience and hearing, hearkening is better than sacrifice. இரண்டாவது, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள். தெய்வ பயம் இல்லாத வழியில் நிறைய பொருள் சம்பாதிக்கிறதை விடையும் ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறது உத்தமம். better is little. hallelujah, with the fear of God. Number 3, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த hallelujah, better is little with righteousness. ஆகவே அதுதான் உத்தமம். 4வதாக, ஞானம் புத்தியும் தங்கத்தை வெள்ளியை விட மேன்மையானது. கடைசியாக, விலையேற பெற்ற தைலத்தை விட நல்ல பெயர் சிறப்பானது. நல்ல பெயர் நல்லது. ஹல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார். நாம் சிறந்தவர்களாய் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை தெரிஞ்சவங்க பாடுங்க. காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உத்தமமாய் முன் செல்ல எனக்கு கிருபை தாங்க. உத்தமன் யார்? உத்தமம் எது? பெட்டர், விச் இஸ் பெட்டர்? நம்ம அன்னைக்கு அதான் பார்த்தோம். ஆண்டவரே, உத்தமமாய் முன் செல்ல எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல வேண்டும், உத்தமமா முன் போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலே உத்தமம், செவி கொடுத்தலே உத்தமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள் உத்தமம், நியாயமாய் வந்த கொஞ்சம் உத்தமம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திர. தங்கத்தை விட வெள்ளியை விட ஞானம் உத்தமம். ஞானம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஞானமே உத்தமம். பரிமள தைலத்தை விட, வசதி வாய்ப்புகளை விட உத்தமம். நல்ல சாட்சி, நல்ல பெயர். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பேர் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கணும். ஹல்லேலூயா. குட் நேம் இஸ் ப்ரெஷியஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல பேரை தாரும், நற்சாட்சியை தாரும். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எது சிறந்தது, எது விச் இஸ் பெட்டர், எது சிறந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சிறந்தவைகளை பற்றி கொள்ள, தீழ்ப்பானவைகளை விட்டு விலக எங்களுக்கு ஞானமும் கிருபையும் தாரும். எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய கிருபை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வல்ல கரம், நல்ல கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தமமாய் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ, என்னென்ன பாரத்தோடு வந்தார்களோ, ஒவ்வொருவருக்கும் உத்தமமான உம்முடைய ஆசீர்வாதங்கள், உத்தம ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்மையோடு உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நடக்கிற எல்லா சாயங்காலத்தில் உள்ள கிளை ஊழியங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.